ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரைட்? who spend more time in building the product and taking it closer to the customer, distribution சொல்லுவாங்க. அதான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வரணும்னா choose something that ticks 3 E's அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, should be easy, enjoyable and effortless. ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா I was a very busy person. ஏதோ ஒரு காம்படிஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அந்த கேப்டன் இந்த கேப்டன் இந்த கிளப் லீடர் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, I don't come from a financially great super rich background. Typical upper middle class where நல்லா படிக்க வைப்பாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு that's a pretty, and I don't have a lot of business background either. Women entrepreneur especially நிறைய avenues இருக்கு, ரைட்? நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. only thing is you have to reach out. காலேஜ்லாம் பார்த்தோம்னா the women who top in the ranks will be higher than the men, right? Yes, அது வந்து 10th 12th லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். பட் ஆனா அந்த வேலைக்கு போற பெர்சன்டேஜோ அப்பதான் percentage drop ஆகும், ரைட்? இப்போ எப்படின்னா ஒரு தீ பிடிக்காம பாத்துக்கிறது வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. தீ கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தண்ணி ஊற்றினோடனே அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவான்ல, அதை மாதிரி தான் ஒன்று, ரைட்? ஐ மீன் இந்த உமன் சிடிஓ, உமன் ஆண்டர்பிரினர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா there are two things, right? None of the women is actually demanding for anything, right? It comes to you because you have a skill set. Good girl define பண்ணது யாரு? Nobody, there's no book says actually good girl னா நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். So these are all defined by men. நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட ஆர்லாவோட ஃபவுண்டரான வாணி இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்மணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் என்னன்னா நம்ம வந்து இதுவாக ஆகணும், இப்போ ஒரு கலெக்டராக ஆகணும், இல்லைனா வந்து ஒரு டாக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் இன் யோர் கேஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் உங்களை டிஃபைனே பண்ண முடியாது. ஓகே, உங்கள் ஆண்டர்பிரினர் தான் பாப்பலாம், இல்லை நீங்கள் அடுத்து வந்து எந்த வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஒரு சிஇஓக்கு வந்து இருக்கலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வாட் வாஸ் யுவர் திங் மேம்? ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, நான் இது அதான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவா இருந்துச்சு? ஸ்கூலில் ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐம் அ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் த ஃப்ளோ, ரைட்? இப்போ வந்து இது பண்ண எனக்கு அது ஒரு சேலஞ்ச் இருக்குது, அந்த சேலஞ்ச் எடுத்து நல்லா பண்ணோம், அது நல்லா பண்ணால் அது ஒரு சக்ஸஸ் வரும், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் a very busy person. ஏதோ ஒரு காம்படிஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அந்த கேப்டன் இந்த கேப்டன் இந்த கிளப் லீடர் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் இந்த பொண்ணு வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ தி குட் திங் இஸ் என்னை சுற்றி இருந்த ஒரு என்வாயன்மெண்ட்டோ இல்லை நானும் வந்து ஐ டிடன்ட் அலோவ் தட் கியூரியாசிட்டி டு கோ டவுன், ரைட்? ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இது எப்படி வருது, இந்த டிவி ஆன் ஆனால் அதில் லைட் எங்கேருந்து வருது, சவுண்ட் எங்கேருந்து வருது, அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் ஹவ் சின்ன வயசில். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் வந்து எப்படின்னா நிறையா கிளாஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி விட மாட்டாங்க. இது நல்லா இருக்கும் போது இருக்கே, நீ போய் ட்ரை பண்ணேன், உனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கோ, ட்ரை பண்ண. ஓகே, ஸோ எதுவுமே வந்து ஒரு முதல்லேருந்தே வந்து ஒரு கோலை புஷ் பண்ணி எதுவுமே பண்ணல. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், என்னை சுற்றி அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ யாரையுமே அவன மாதிரி ஆகு இவன மாதிரி ஆகு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ தட் என்வரான்மெண்ட் அலௌட் மீ டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அண்ட் என்ஜாய் கோ நேச்சுரலி வித் த ஃப்ளோ. ஓகே, இப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை என்ன கோல் உங்களுக்கு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஐ ஹேவ் டு பி ட்ரூ டு மை செல்ஃப். ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த ஆர்ட் நல்லா பண்ணோன்னா, இப்போ நான் இந்த ஆர்லால் ஆர்ட் பண்ணுறது எப்படின்னா இது ஒரு ப்ராடக்ட்காக பண்ணணும் அப்படின்னா அதோட அந்த க்ரக்ஸே போயிடுது, அதோட கோர் வேல்யூவே போயிடுது. இந்த ஆர்ட் நல்லா வரணும், ஸோ ஆர்ட்டுக்காக அந்த ஒரு 2 மணி நேரம் பண்ணுறோன்னா அதை பேஸ் பண்ணினா அவுட்கம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐயோ அந்த டிஷர்ட்டுக்கு நான் இந்த ஆர்ட் பண்ணல அப்படி இப்படின்னு பண்ணினா அதோட வேல்யூ ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வேறு மாதிரி. ஸோ அந்த ஆர்ட்டுங்கிறது ஒரு ஃபீல் பண்ணி பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து டிஷர்ட் அப்படிங்கிற இதில் வச்சு பண்ணினீங்கன்னா அதோட அவுட்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ முதல்லேருந்தே எப்படின்னா நம்ம அதை ஒன்று பண்ணுறோம்னா அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறோம், அது வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கிற மாதிரி பண்ணோங்கிறது வந்து அது சின்ன வயசில் அவ்வளோ ஃபிலசாஃபிக்கலாலாம் தெரியாது, பட் அந்த ஒரு ஃபீலிங் ஒரு கட் ஃபீலில் போயிட்டே இருந்தது. ஸோ என்ன நம்மக்கிட்ட என்ன வந்தாலும் அதுக்கு வந்து 100% கமிட்டடாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக எஃபர்ட் பண்ணணும். நமக்கு பிடிக்கல இல்லை நமக்கு வராத விஷயம் தான் அதுக்கிட்டே போகக்கூடாது. ஸோ ஐ வுட் ஸ்டே ஆஃப் அண்ட்
வராத விஷயங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அக்செப்ட் அது என்னது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படியாவது வர வச்சிருவீங்க. ஏதோ ஒன்று. ஸோ நான் அப்படி தான் கிட்டார் ஒன்று. ஸோ நான் கிட்டாரும் வாசிப்பேன் இதில். ஸோ அதில் வந்து கர்நாடிக் வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வீணை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் ஏதோ இடத்துல இது வீணை மாதிரி தானே இருக்குது, இது நம்ம எடுத்து ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு எனக்குலாம் வாசிக்க தெரியும், நான் நாளைக்கு வந்து காம்படிஷனில் வாசிக்கிறேன். அப்போ கிட்டார் நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வந்து நான் சொல்லிட்டேன், அது போய் சொன்ன மாதிரி ஆகிடும், அந்த லெவலுக்கு என்னை கொண்டு விட்டுறாதீங்கன்னு வீட்டில் சொல்லி அவங்க வந்து சரி எங்களுக்கு கிட்டார் வாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருந்தார், அவர் கிட்டார் வாசிப்பார். ஸோ அவர்கிட்ட போய் கொஞ்சம் கிட்டார் வாங்கி கொடுங்க, இவங்க ஏதோ கமிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு 8th ஸ்டாண்டர்டோ ஏதோ அப்போ. அப்புறம் அதை வாங்கி ஏதோ அந்த வீணையில் இருக்கிற மாதிரியே அதை அப்போ வந்து அது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக தப்பு, பட் எப்படியோ போய் வாசிச்சுட்டேன். அண்ட் இட் வென்ட் வெல். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரலன்னா கூட எப்படியோ கஷ்டப்பட்டு வர வச்சிடணும். ஸோ நைஸ் மேம். அண்ட் தென் அடுத்தது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். ஹவ் யூ டிஃபைன் வாணி? அதான் சொன்னேன்ல, ஐ கோ ஃபார் ஹாப்பினஸ், ரைட்? ஸோ எதாவது ஒன்று எடுத்தோன்னா நமக்கு என் கோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன, ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இங்கே உட்காந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ரைட்? ஒரு லெவலுக்கு மேலே பைசா வந்தாலோ இல்லை ஒரு லெவலுக்கு மேலே பேர் புகழ் எதுவாக வந்தாலுமே தேர் இஸ் ஒன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்பிங் பாயிண்ட் ஒரு த்ரெஷ்ஹோல்ட். அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ தான் ஃபீல் பண்ணுவோம். ஒரு 1 lakhோ 2 lakhோ இருக்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே வரது எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணுறதோ அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் வாங்கிட்டாலும் யூ வில் ஸ்டில் ஃபீல் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ், ரைட்? யூ நோ தட் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ கரண்ட்லி இன் மை லைஃப் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி, ஐ வாண்ட் டூ தட். ஸோ ஐ திங்க் தட் வில் ஒன்லி பி த வே ஃபார்வர்ட் அஸ் வெல். ஓகே. அதே மாதிரி உங்கள் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் மேம். அப்போனா 6th 7th வந்து நான் கோடிங் பண்ண ஆரம்பித்தேன் அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் இங்கே 12th வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலி காலேஜ் முடிச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல்லேயே ஓகே இது எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஜென்ரலாகவே பிடிக்கும். ஓகே, இப்போது அது ப்ராப்ளமே இல்லைனா கூட அதில் ஏதாவது எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கா, அது நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுப்போம், அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஸ்கூலில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் 6th 7th பண்ணதோட ஃபுல் கிரெடிட் எங்கள் ஸ்கூலுக்கு தான் போகும். ஐ ஸ்டடி இன் ஸ்கூல் கால் ஜவஹர் வித்யாலயா இன் அசோக் நகர், சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அவங்க கம்ப்யூட்டர் லேப் வாஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ் ஈவன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அண்ட் இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டே அவங்க வந்து உனக்கு ப்ராப்ளம் சால்விங் நல்லா வருது, ஜென்ரலி பசில்ஸ் பண்ணுறது, குவிக்காக வந்து திங்க் பண்ணி இதை இப்படி பண்ணலாம், இந்த லாஜிக் எப்படி யோசிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க வந்து சம்மரில் வந்து கம்ப்யூட்டர் கேம்ப் இருக்கும். நோ, இஃப் யூ ஆர் நாட் கோயிங் எனிவேர், வீட்டில் தான் இருக்க போகிறேன்னா ஜஸ்ட் ட்ரை கம் அண்ட் ட்ரை. வீடு பக்கத்தில் தான் ஸ்கூல். ஓகே. ஸோ அது லைக் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் கோடிங் எனக்கு வந்து கொஞ்சம் 6th 7th வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். ஓகே. இப்போ எனக்கு என்ன மேம், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அதாவது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்விங் தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்குது. ஸோ நீங்கள் டே டு டே நீங்கள் பார்க்குறப்ப 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஓகே ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? ஓகே. ஒரு ஒரு ஐ திங்க் மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது ஏதோ வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நல்லா பேச்சு திறமை இருக்கிறதுலாம் அங்கே வளர்ப்பாங்க. ஸோ ஓகே, அது YMCAல நடக்கும். அங்கே பார்த்தா எங்கள் ஸ்கூல் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே there was one very inspiring talk by one person. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வரணும்னா சூஸ் சம்திங் தட் டிக்ஸ் 3 E's அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஷுட் பி ஈஸி, என்ஜாயபிள் அண்ட் எஃபர்ட்லெஸ். இது 3 வந்து நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இது 3 உங்களால் டிக் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் உங்களோட பெஸ்ட் திறமை. ஓகே, அது பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதுவும் சொன்னாங்க, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்றதும் 3 டிக் பண்ணணும். ஓகே, அது ஈஸி, எஃபர்ட்லெஸ், என்ஜாயபிளாக இருக்கும். பட் நான் அதை சொல்ல வரல. நீங்கள் ஒரு ஸ்கில் இல்லை ஒரு டேலண்ட் ப்ரொடியூஸ் ஒரு டேலண்ட்டோ ஒரு ஸ்கில்லோ, இது பாடுறதா இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம். ஸோ இது 3 உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வரணும். நான் கண்ணை மூடிட்டே பண்ணால் கூட எனக்கு அது குவிக்காக அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்கோ அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எடுத்துக்கோங்களேன். இப்போது நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆக முடியாது, ரைட்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா, ஏன்னா அந்த டாக்டருங்கிறதுக்கான ஒரு படிப்பு இருக்கு, இன்ஜினியருக்கான ஒரு கோர்ஸ் ஒர்க் இருக்கு. கரெக்ட், நம்ம இது படிச்சா நம்ம இது டாக்டர் ஆகிடலாம். ஓகே, ஆண்டர்ப்ரனர்ங்கிறது வந்து இட்ஸ் அ மைண்ட் செட், ரைட்? நீங்கள் டாக்டராக இருக்கிறவங்களே எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும், மார்க்கெட்டிங் அவங்க தான் பார்த்துக்கணும், அக்கௌண்டிங் அவங்க தான் பார்த்துக்கணும். பாதி கிளினிக் வச்சிருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வெளியில் அட்டெண்டர் கூட பாதி 1% கம்பெனி மாதிரி தானே. ஸோ அதுதான் அந்த ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுங்கிறது, ரைட்?
நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம், ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறோம்னா அது கஸ்டமர் எப்படி போய் சேரும், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை ஒருத்தவங்க வாங்கி அதுக்கு பைசா நமக்கு கொடுப்பாங்களா, அந்த பைசா வந்து நமக்கு லாபமாக முடியுமா. சும்மா வந்து நான் 100 ஒரு சாமான் வாங்கி 100 உங்ககிட்ட விற்றேன்னா எனக்கு என்ன லாபம், ஒன்றுமே கிடையாது. ரைட். ஸோ அந்த லெவலுக்கு வி ஹேவ் டு திங்க். ஸோ தட் இஸ் தி ஆண்டர்பிரினியல் மைண்ட் செட். எனக்கு as I said ப்ராப்ளம் சால்விங் எனக்கு பிடிச்சதுனால அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூடில் பரவாயில்ல ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன worst comes to worst we have a learning for life. இது பண்ணக்கூடாதுனாலும் அட்லீஸ்ட் கற்றுப்போம். ரைட். ஸோ அதுதான் இருந்தது. நான் அதை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க சில பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐடியா நல்லாயிருக்கு, பட் இது பிஸ்னஸாக மாற்றணும்னா பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும், எம்ப்ளாயிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், வரவு செலவு எப்படி பார்க்கணும், இதெல்லாம் கற்றுக்கிறது நீ வந்து ஒரு கம்பெனி உள்ளே இருந்தால் தான் தெரியும். இங்கே வெளிலேருந்து நம்மளால பண்ண முடியாது. அண்ட் யூ டூ யங் டு எம்ப்ளாய் பீப்புள் ஆர் கெட் அதர் பீப்புள் டு கெட் இன்வால்வ். ரைட். என்னோட வயசில் நான் சொல்கிறது அவன் 23-24. அப்போ அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது தானே, அவ்வளோதான் தெரியும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கற்றுக்கோங்க. தென் அந்த சமயத்தில் மார்க்கெட் ட்ரெண்டில் என்ன இருக்கும், எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ, என்ன சாஃப்ட்வேர் எழுத போகிறோம் தான், என்ன இது ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் இன் அ கம்பெனி கால்ட் லேசர் வேர்ட்ஸ். இட்ஸ் நவ் கால்ட் ஸ்ட்ரைவ். அந்த கம்பெனியில் ஐ ஒர்க் ஃபார் 2 years and when I joined I told them நான் இங்கே 2 வருஷம் தாங்க ஒர்க் பண்ணுவேன், ஆனால் நான் இதுக்கு தான் இங்கே வரேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள், தென் ஐ வில் பி ஹாப்பி டு டேக் அப். உடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள். ஐ திங்க் இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நிஜமாவே ஒன்றுமே ரொம்ப ஆசை இருந்ததுன்னா யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பயர் டு கெட் த ரைட் பீப்புள். ரைட். அவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணு 2 வருஷத்துலேயே கிளம்பிடும், இதுக்கு வேலையை கொடுக்க வேணாம்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயி சூஸ் பண்ணுறப்பே ஒரு லாங் டேர்ம் இருக்காங்களா. கரெக்ட். ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எனக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நான் இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஓகே வில் ட்ரை சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க சும்மா வந்த வரைக்கும் லாபங்கிற லெவலில் தான் அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஒரு வெரி நைஸ் சிஓ வாஸ் தட். ஹி வாஸ் ஆல்சோ கம்மிங் இன் நியூ. ஸோ அவருக்கும் ஒரு ஐடி தெரிஞ்ச ஒரு பர்சன், ஒரு மேனேஜர் தேவைப்பட்டது. தென் ஐ ஆல்சோ தாட் ஓகே சிஓ பக்கத்தில் நின்று வேலையை கற்றுனோன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தெரியும். ஃபினான்ஸ் தெரியும், கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் தெரியும், இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒரு கம்பெனியில் ரன் பண்ணணும், ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ், எம்ப்ளாயிஸ் எப்படி டீல் பண்ணணும், ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி. ரைட். ரொம்ப டீப்பாக ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதெல்லாம் என்ன அந்த வயசுக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஐ கேம் அவுட். அங்கே உள்ள ஒரு ப்ராப்ளமை பார்த்து இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் அவுட் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் சம்திங். அங்கே அதை பண்ணுறதா இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதை நான் வெளில பண்ணேன்னா இட்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அந்த லைனில் அவங்க பண்ணாத போது நான் வெளியில் வந்து 2 yearsல வந்து ஐ ஸ்டார்டட் அ ஸ்மால் கம்பெனி கால்ட் பிரயோஜனா. அண்ட் it went well and I exited that company. So அப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஆண்டர்பிரினர்ஷிப்பில். ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ ஆண்டர்பிரினர் தான் மேம், ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், அதை வச்சு நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவோம், அதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லாமல் செல் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு ரொம்ப பேசிக் லைனாக இருக்குது. கரெக்ட். பட் அது தவிர்த்து இந்த ஸ்கில்ஸும் ரொம்ப எசென்ஷியல். பட் இது நிறைய பேருக்கே தெரியவே மாட்டுது. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும்னா என்னென்ன மாதிரி சொல்வீங்க? ஓகே. ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, எடுத்தோடனே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரைட். ஓகே. யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பில்டிங் த ப்ராடக்ட் அண்ட் டேக்கிங் இட் க்ளோசர் டு தி கஸ்டமர். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரைட். டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அதுவே பெரிய மார்க்கெட்டிங். ரைட். நிறையா எஃபர்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஃபஸ்ட்டு பிராண்டிங் பண்ணிடுறாங்க. ஓகே. அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு வருமானு தெரியாது. பட் டிஸ்ட்ரிபியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறோம், அந்த ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக வாங்குவாங்களா. ரைட். ஸோ நிறைய பசங்க, ஐ மீன் ஐ சி a lot of very young entrepreneurs, அவங்க வந்து இந்த ஐடியாவை நான் சொல்லிட்டேன்னா காப்பி அடிச்சிருவாங்க, ரிவீல் ஆகிடுமோ, பெரிய சீக்ரெட் மாதிரி. நீங்கள் ப்ராடக்ட்டை வெளில கொண்டு தான் எப்படியுமே ரிவீல் ஆகிடும். நம்மளோட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற 1000 பேர் கம்பெனி 2000 பேர் கம்பெனிலாம் இதை காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறதால இந்த ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுருப்போம். ஸோ என்னதான் நம்மளை காப்பி அடித்தாலும் நான் இன்னோவேட்டிவாக அது உள்ள ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்து அதை இன்னும் பெருசாக்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம். ஸோ ஒரு லைன் ஐடியாவோட நிறுத்த முடியாது. அது ஒரு கதை மாதிரி எழுதிட்டே போகணும். ஸோ இந்த மாதம் நான் இது பண்ணுவேன், அடுத்த மாதம் அது பண்ணுவேன், அது அடுத்த மாதம். அண்ட் அந்த லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகுது, அது எனக்கே ஆயிருக்கு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோடனே அந்த ஒரு
இஃபோரியா ஜோஷ் இருக்கும். ஒரு ஜோஷ் இருக்கும்ல, அந்த இதில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஐயோ நம்ம இன்னும் அடுத்த அதுக்குள்ளே வந்து வந்துட்டானே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம், ஆக்சுவலி லான்ச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஒரு பெரிய டிக் மார்க் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆனால் அதுதான் வந்து ரொம்ப பேசிக் டிக் மார்க். ஓகே, ஒரு ட்ரைலர் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். மோர் தென் ஆல் திஸ் மார்க்கெட்டிங், ரைட்? இந்த கஸ்டமரோட நல்ல வார்த்தை தான் பெரிய மார்க்கெட்டிங். கஸ்டமர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் கூட, அந்த கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து கண்டினியூஸாக பிஸ்னஸ் வருது, தட் இஸ் அ பிகர் திங், ரைட்? அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் அந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி நம்ம அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா கோடிங்கில் நிறையா பக்ஸும் வாங்க. ஓகே, எல்லா சாஃப்ட்வேருமே பக்கோட தான் ஷிப் ஆகும். இது 100% பக் இல்லாமல் நம்ம கொடுக்க முடியாது. பட் அந்த பக் வந்து கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு வரலாம், அதை வரத்துக்கு அவங்கள எப்படி தயார் பண்ணி வச்சுக்கணும், நம்ம டீம் எப்படி தயாராக இருக்கணும். அண்ட் யூனோ any software that you give for people, it should not result in a loss, because அவங்க காசு கொடுத்து நம்ம கிட்டே வாங்க போகிறாங்க. It should only make their lives better. If it should not make it worse than what it was before, right? So அதெல்லாம் நிறைய ஆன்டிசிபேட் பண்ணோம். கஸ்டமர் சர்வீசிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த லான்ச் பண்ணிட்டு அப்பாடா நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு இருக்காமல், ஓகே அவங்க கொடுத்துருக்காங்க, இட் டசன்ட் மீன் த ஜேர்னி எண்ட்ஸ் தேர், ரைட்? அதில் இஷ்யூஸ் வரலாம், ரிட்டர்ன்ஸ் வரலாம், அவங்களுக்கு சர்வீசிங் பண்ணோம், இதெல்லாம் யோசிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த கஸ்டமர் எம்பத்திம்பாங்க. ஓகே, இட்ஸ் வெரி பிக் வேர்ட். அந்த அவங்களோட ஷூஸில் அவங்களோட பொசிஷனில் நின்று இது அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, அது எந்த இமோஷனல் கனெக்டில் இந்த ப்ராடக்ட் அவங்ககிட்ட போயிருக்கு, அதுலேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அது நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நிறையா பார்த்தீங்கன்னா D2C ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். இன்ஸ்டாவில் நிறையா டேரெக்டாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அதில் எல்லா இடத்துலையுமே இந்த கஸ்டமர் சர்வீசிங் தான் பெரிய பிரச்சனை. விற்கிறது ஈஸியாக விற்றுருவாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு டிஎம்ல ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே இதில் பிரச்சனை வருதுன்னா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ தான் அந்த பேர் கெட்டு போகும். நீங்கள் என்னெல்லாம் ரீல்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஒரு கஸ்டமர் வெளில போய் இதை வாங்காது அப்படின்னு சொன்னால் தான் முடிஞ்சுது, ரைட்? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கஸ்டமர் எம்பத்தி இஸ் சம்திங் தட் எனி ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் டு ஸ்டார்ட் டெவலப்பிங். அது பண்ணினாலே உங்கள் ப்ராடக்ட் ஐடியா தப்பாக ரைட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேம், நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப யோசிச்சா ஐயோ என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லைனா வந்து நம்ம யாராவது வந்து சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு அந்த டிசிஷன் தோணுனே டக்குன்னு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? ஏன்னா நினச்சோடனே நம்ம பண்ணுறது அது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது, பிகாஸ் நம்ம நிறையா யோசிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வருது? நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஓகே, எதில் யோசிப்பேன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு யோசிப்பேனே தவிர அந்த ப்ராசஸ்க்கு பட் பண்ணணுமா வேண்டாமா, இது பண்ணினா யார் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இதில் நான் ரொம்ப அந்த இதுக்கு ஜோனுக்குள்ளே போயிட மாட்டேன், ரைட்? பிகாஸ் எப்படியுமே பண்ணாதுன்னு தான் சொல்லுவாங்க, ரைட்? நம்ம இதெல்லாம் பண்ணவே மாட்டோம், நம்ம வீட்டிலலாம் கடை வைப்போமா, இந்த மாதிரி, ரைட்? வில் ஒன்லி திங்க் ஃப்ரம் தட். இது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும், பைசா வேஸ்ட் ஆகிடும், 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு உட்காந்துக்கோங்க. இந்த டயலாக் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன். ஓகே, பட் எனக்கு தெரியும் இந்த டயலாக் தான் வரும். ஸோ டிப்பிக்கலி நான் என்ன பண்ணுவேன், ஐ ஷட் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட். இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங், நமக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று உள்ளேன்னு சொல்லுது வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ரீசனோடு தான் சொல்லுது. ரொம்ப ரேண்டமாக ஒன்றும் நம்ம சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்க்கு நான் பிரசிடென்ட் ஆகணும்லாம் யோசிக்க மாட்டோம், ரைட்? ஏதோ தெரிஞ்ச விஷயத்த பண்ணுறது தான் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு தாட் வரும்போது ஜென்ரலி வெரி மெத்தாடிக்கலி கோ. ஸோ ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன பண்ணோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், வெளில எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இது என்கிட்டே டிஷர்ட் வந்துட்டு தான் நான் எப்படி ஃபர்ஸ்ட் விற்கிறது, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 10 பேர்ட்ட சொல்லலாம், அவங்க ஒரு 10 பேர்ட்ட சொல்லலாம். ஸோ அட் அ வெரி ஸ்மால் லெவல், ரைட்? ஒன்று ஃப்ரம் when I'm saying selling, I used to run as e-commerce technical team at some point in time. ஸோ e-commerce எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு வெப்சைட் போடுறதோ அல்ல இமேஜஸ் அப்லோட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து வாஸ் அ வெரி ஈஸி திங் ஃபார் மீ, ரைட்? I didn't have to spend much on it. பட் எசென்ஷியலி ஒரு பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம், ஒர்க் ஆகாததுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து இது நான் 22 வயசு இதை பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன். பட் தி அதர் திங் இஸ் அந்த ஃபெயிலியர்ஸ் தான் வந்து டோட்டல் லாட் ஆஃப் லெசன்ஸ், ரைட்? எப்போவுமே சொல்லுவாங்க ஃபெயிலியர்ஸ் அது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா கிரேட், உங்களுக்கு வந்து எல்லாம் அந்த சமயத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் சம் பார்ட் ஆஃப் லக் ஆல்சோ பிளேட். பட் அந்த 2-3 சமயம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைனா தான் எங்கே மிஸ்டேக் ஆகும், அதை நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வரும். ஸோ
அதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ஸ் கம்ஸ் என்ன ஆகும், குவாலிட்டி தப்பாக போகலாம், பிரிண்ட் தப்பாக போகலாம். ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதுல வச்சுக்கோங்களேன், குவாலிட்டி தப்பாக போகலாம், பிரிண்ட் தப்பாக போகலாம், ஷிப்பிங் தப்பாக போகலாம், யாராவது ரிட்டர்ன் பண்ணலாம், ரைட்? ஸோ இது 4-5 விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக நம்ம யோசிச்சாலே இப்போ என்ன தெரியுமா, எல்லா பிரச்சனையுமே நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று ரொம்ப எங்கேயோ இருக்குது, ரொம்ப லெவலில் திங்க் பண்ணுவோம், ரொம்ப டெக்னிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சாலே அட்லீஸ்ட் கொஷின்ஸ் வரும். இது எனக்கு தெரியாது, இதுக்கு நான் யார்கிட்ட போகணும், 4 பேர்கிட்ட தேர் ஆர் இனஃப் ஃபோரம்ஸ். முன்னாடிலாம் லிங்க்டின்லாம் கிடையவே கிடையாது, இவ்வளோ லெவல் கிடையாது. இன்ஸ்டா இவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர செலிபிரிட்டியாக ஆக்சஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ வந்து நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள். கிட்ஸ் ஆர் பிகம் ஆண்டர்ப்ரனர்ஸ், ரைட்? டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அது, ரைட்? ஃப்ரம் D2C to B2B, B2C எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதான் லாட் ஆஃப் அவென்யூஸ் ஆர் தேர். அந்த எங்கே எந்த மென்டார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்தாலுமே அதை நம்ம சார்ட் பண்ணிடலாம். எனக்கு அந்த மாதிரி நிறையா மென்டர்ஷிப்லாம் கிடச்சிது. இங்கே வந்து கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மென்டர்ஷிப் கிடச்சி. உமன் ஆண்டர்ப்ரனர் எஸ்பெஷலி நிறைய அவென்யூஸ் இருக்குது, ரைட்? நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்லி திங்ஸ் யூ ஹேவ் டு ரீச் அவுட், ரைட்? நம்ம வீட்டிலே உட்காந்து யாரும் வர மாட்டாங்க. அதுக்கு அப்ளை பண்ணோம், எங்கெங்கே இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களை எப்படி ரீச் பண்ணணும், அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் இல்லைனா கூட they'll tell இவ்வளோ பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இங்கே போய் பாருங்கள். ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டிக் ஆஃப் பண்ணாலே இட் வில் டேக் யூ க்ளோசர் டு த கோல். இஃப் யூ நாட் கோயிங் நெக்ஸ்ட் டு நியர் த கோல், இட் வில் அட்லீஸ்ட் டெல் யூ திஸ் நாட், யூ ஆர் நாட் கட் அவுட் ஃபார் திஸ். இது நம்மளோட விஷயம் இல்லை, வேறு ஏதாவது போய் பர்சியூ பண்ணுங்கள். அது பண்ணும்போது வீல் ஃபைண்ட் அவுட் சம்திங், ரைட்? நம்ம மார்க்கெட்டிங் நல்லா இல்லை யோசிச்சோம், அப்போ தான் நம்ம மார்க்கெட்டிங்கில் போகலாம். ஸோ மார்க்கெட்டிங்கில் வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது கம்பெனியில் போய் நம்ம கன்சல்டண்ட்டாக போகலாமா, ஏதோ ஒன்று ஐடியா வரும். பட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இல்லை, நகரவே இல்லை வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துலையே தான் இருந்துகிட்ருப்போம். ஐ திங்க் தட் இஸ் வேர் தட் இன்னர் புஷ் ஹேஸ் டு கம். இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தாக்க எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம இன்னர் வாய்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது வந்து ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்கும். பட் இன்னொரு பக்கம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்மகிட்ட ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதை நம்ம பண்ண முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸோ இல்லைனா அவங்க வெளில வராமல் இருக்கிறது காரணமே ஒரு ஹஸ்பண்ட்டையோ இல்லைனா அப்பாட்டையோ அவங்ககிட்ட தான் கேட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நிறைய இந்த 1008 விஷயங்கள் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஐயோ இல்லை குழந்தைய பார்த்துக்கலாம், மேபி கொஞ்சம் தள்ளி போட, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி வரும். ஸோ விமனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ தூரம் நான் என்னோட செல்ஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம் வேறு பார்த்தேன் பாருங்கள். அந்த பைசா வச்சு தான் ஃபஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் நாட் டேக்கிங் மனி ஃப்ரம் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் அ ஃபினான்ஷியலி கிரேட் சூப்பர் ரிச் பேக்ரவுண்ட். டிப்பிக்கல் அப்பர் மிடில் கிளாஸ் வேர் நல்லா படிக்க வைப்பாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தட்ஸ் அ பிரிட்டி. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இதர். சுற்று வட்டாரத்தில் பெரிய பிஸ்னஸ்லாம் யாரும் போகல. நல்லா படிப்போம், யூஎஸ் போவாங்க நிறைய பேர், இல்லை இந்தியாவில் இருப்பாங்க இன்ஜினியர்ஸாக, டிப்பிக்கலி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான். ஸோ ஐ நியூ ஃபார் அ ஃபேக்ட், நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே வந்து உங்களுக்கு ஒன்று வாங்கிக்கணும்னா கூட உங்கள் கையில் பைசா இருந்தால் அந்த ஃப்ரீடம் வேறு. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணுமே, அவங்க வந்து ஏன் இது இப்போ வாங்குற, நீங்கள் சொல்கிற எல்லா கேள்வியும் இன்னொருத்தர்கிட்ட பைசா வாங்கினா அவங்க காசு, அவங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு தான் கொடுக்கணும், ரைட்? ஸோ பட் தட்ஸ் ஃபேர், அவங்களோட பைசா அவங்க கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நிறைய விஷயம் பண்ணலாம் வீட்டிலேருந்தே கூட, ரைட்? யூ கேன் டீச் பீப்புள், இப்போ கன்சல்ட்டிங் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப சூப்பராக இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பார்ட் டைம்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இஃப் யூ ஹேவ் சம் ஃபண்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட்? தட் இஸ் அ பெஸ்ட் திங் அபவுட் ஹேவிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரைட்? நம்ம ஊரில் வந்து 2 விஷயம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒரு விஷயமும் உமனுக்கு அவ்வளோ இல்லை, ரைட்? ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுவுமே என்னென்னா அவங்க வந்து நிறைய பேர் நாங்களை தள்ளி விட்ருவாங்க. நீ வந்து படித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, படித்த உடனே வேலைக்கு போகிறதா ஈஸி, கல்யாணம் பண்ணிக்கிறதோட கல்யாணம் மட்டும் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்துடும், ஐயோ இப்போ குழந்தை பெற்றுக்கலைன்னா 10 வருஷம் கழிச்சுமா பெற்றுப்பீங்க அப்படிம்பாங்க. ஒன்றுக்கு அப்புறம் ஐயோ ஒன்று தனியாக இருக்குது, இன்னொன்று பெற்றுக்கோங்கம்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கோம், ரைட்? எங்கேயாவது நம்ம வந்து கொஞ்சம் கட்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்னீக் அவுட் பண்ணி ஐ நோ லிசன், நானும் இருக்கேன் இங்கே, எனக்கும் கொஞ்சம் ஆசைலாம் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி we have to talk out, right? Because I know so many women who are extremely well educated, well qualified, but they're not doing justice to the qualification. அவங்க வீட்டில் பார்த்துக்கிறாங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னு தப்புன்னு சொல்ல, தட்ஸ் அ கிரேட் டெசிஷன். நிறைய பேருக்கு அவங்களோட சாய்ஸ், அவங்களோட ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே இருக்குது. பட் அவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, வேறு ஏதோ ஒரு காரணம் நம்ம அது பண்ணியிருக்கலாம்ல, ஐயோ நம்ம விட்டோமோ, அந்த கில்ட் இருக்கக்கூடாது. எந்த டைமில் வேணாலும் யூ கேன் ரிட்டர்ன் பேக். டெக்னாலஜி சச் எ ஈஸி திங். நீங்கள் எப்போ வேணால் டெக்னாலஜி கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம். நிறையா உமன் ஹேவ் டேக்கன் இன்ஜினியரிங், ரைட்? நம்ம காலேஜ்லாம் பார்த்தோம்னா
the women who top in the ranks it will be higher than the men, right? Yes, அது வந்து 10th 10th 12th லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஆனா அந்த வேலைக்கு போற பெர்சன்டேஜோ இல்லனா அப்பதான் அப்பதான் பெர்சன்டேஜ் ட்ராப் ஆகும், ரைட்? ஓகே. அதே மாதிரி கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பிரேக் போயிட்டு வரவங்க அதுவும் ட்ராப் ஆகும். சில பேர் ப்ரொமோஷன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுக்கவும் மாட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், நிறைய விஷயம் இருக்கு, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் ஐ ஹர்ட் மென் சே மெட்டர்னிட்டிலாம் 6 months ஃப்ரீ சம்பளம் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன் டு மீ வெரி வெல். அது வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல, ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியோட வந்து 8 மாதம் வரைக்கும் வேலை பார்க்குறீங்க, அது யாரும் பண்ணல. ஸோ அதுக்கு உண்டான ஃபீஸ் தான் அது. நீங்கள் போயிட்டு வந்து திருப்பி குழந்தைய வீட்டில் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு நீங்கள் திருப்பி வரணுங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் somebody is giving you free money and stuff like that, right? So I don't know, I mean I will use this thing. See, அந்த 8-9 months இருக்குல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது women's immunity power will be 0, right? It's not that you'll have superhuman powers, because the fetus, right, is treated as an external thing. So உங்கள் immunity ஃபுல்லாக இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால வந்து the risk of women catching a cold or any disease, any virus is very high. And a woman can't take medicines during the 8 months, right? For babyக்காக நம்ம எடுக்க சாப்பிட முடியாது. ஸோ நீ டிசீஸும் நிறைய வர வாய்ப்பும் ஜாஸ்தி, மெடிசன்ஸும் எடுக்க முடியாது, ரைட்? அதையும் மிஞ்சி ஒருத்தங்க அவங்களோட வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணிட்டு பஸ், நான் ஐவ் சீன் விமன் கம் இன் பஸ்ஸஸ் டு ஆஃபீஸஸ், ரைட்? அது அந்த 8 மாதம் வரைக்கும் வாயத்தை சாச்சிட்டு அவ்வளோ தூரம் வருதுங்கிறது இஸ் அ பிக் எஃபர்ட். ஸோ ஐ திங்க் தட் மெட்டர்னிட்டி பாலிசி தட் இஸ் பீன், இது எவ்வளோ பேர் அதை ரியலைஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, பட் தட் இஸ் ஃபார் தேட், ரைட்? ஸோ அதுவே உங்களால் பண்ண முடிஞ்ச போது குழந்தை வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் ஒரு மேட்ரே இல்லை, ரைட்? ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேப் தட் இன்னர் பவர், ரைட்? இஃப் யூ கேன் மேக் அ பேபி, யூ கேன் மேக் எனிதிங் எல்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு இதுவே பண்ணுறோம்ல, ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு 4 hours 5 hours ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 hours அப்படியே வேலையை பண்ணிட்டு போகலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் எவ்ரி உமன் ஹேஸ் டு ரியலைஸ் அண்ட் டூ. மேம், சிஇஓ நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து சிடிஓவாக இருந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? ஆஸ் அ உமனாக எப்படி அந்த ரோல் ப்ளே பண்ணீங்க? ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். உமன் சிடிஓங்கிறது ரொம்ப கம்மி தான் வேர்ல்டு ஓவரே பார்த்தீங்கன்னா. ஸோ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா லிங்கில் உமன் சிடிஓ கிரேட் அப்படின்னு, அது எனக்கு ஒரு மாதிரி நிரடலாகவும் இருந்தது. என்ன இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இல்லை என்ன, யூனோ இஸ் இட் லைக் அ ரேரிட்டி, ரைட்? ஐ மீன் சிடிஓங்கிறது டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கிறனால வர வேண்டியது, உமன்கிறனால ரொம்ப அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ரைட்? தி ஹோல் ஜேர்னி, ரைட்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சொசைட்டியே பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு உமனை படிக்க வைக்கிறாங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நிறையா தராங்க. ஐ மீன் வி ஆர் தேர் எவ்ரிவேர், ரைட்? ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் அஸ் ஆர் விமென் as in general getting to those skills is becoming a normal thing, right? But the others in the society could be women from the previous generations and or men obviously, right? அவங்க வந்து இந்த மாதிரி women எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. ஓகே, ஸோ நம்ம சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது என்னது இது, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி எடுக்கிறாங்க, உமன் தான் இப்படிலாம் பண்ணுவாங்களா, ஃபஸ்ட்டு உமன் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு உமனுக்கு டெக்னாலஜி நிறையா தெரியுமா அப்படி. ஸோ ஒரு டிப்பிக்கலாக நான் ஒரு லீடர்ஷிப் மீட்டிங்லாம் போகும்போது பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் உமனாக இருப்பேன், மற்றவங்களாம் ஜென்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்காக ஹெச்ஆர் அப்படிவாங்க வந்து. ஓகே, இந்த கேட்டகரியில் தான் உமன் இருப்பாங்க. நீங்கள் ரெண்டுமே இல்லையா? அப்போ நீங்கள் சிடிஓ தவிர எல்லாமே கேட்பாங்க, ஒன்று ஒன்றா வரும். ஓகே, இல்லைங்க டெக்னாலஜி, உங்களுக்கு டெக்னாலஜி எப்படி உமனா, இல்லை ஏன் இப்படி கேட்குறீங்க, எத்தனை வாட்டி தான் ஆன்சர் பண்ணுறதுங்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, பட் ஒன்று, ரைட்? ஐ மீன் இந்த உமன் சிடிஓ, உமன் ஆண்டர்ப்ரனர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, there are two things, right? None of the women is actually demanding for any of this, right? It comes to you because you have a skill set, and that's what I also tell other women as well, right? You get to a position where you can command respect, right? Commanding வேறு, demanding வேறு. நான் போய் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, எனக்கு இந்த பொசிஷன் கொடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, ரைட்? பட் அந்த ஸ்கில்லுக்கு உண்டான எக்ஸ்பர்டீஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் தானாகவே வரும். பொசிஷனாக இருக்கட்டும், ஐநோ தி ரெம்யூனரேஷன் தட் கோஸ் வித் இட். அஃப்கோர்ஸ் விமன் வரும்போது ரெம்யூனரேஷன் கொஞ்சம் பார்த்து தான், பே பேரிட்டி பயங்கரமாக இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். We have to be aware and fight it all out, right? So I think even inside boardrooms, in leadership places, positions where CTO as a man is expected to work in certain ways, and a woman is expected to work in certain ways. When a woman CTO or woman CEO or any XOs, அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் we have emotional intelligence slightly higher than
ஆக்சுவலி அதுதான் நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த எம்பத்தி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம அந்த பொசிஷன் போகிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஈஸியாக இருக்கும். பட் அந்த பொசிஷன்லாம் வந்து ஹேவ் பீன் ஹிஸ்டாரிக்லி பீன் வித் மென். ஸோ அவங்க அந்த பொசிஷனில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து அது ஒரு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்களுக்கு கேட்டிக்காக இது என்ன, இது வேறு மாதிரி இருக்கே, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து தட்ஸ் அ ஜேர்னி தட் தே ஹேவ் டு டேக். நம்ம அதை ஒன்றும் பெருசாக ஐ மீன் we can only be எக்ஸாம்பிள்ஸ் டு ஷோ தட் இப்படியும் இருக்கலாம். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை change பண்ணுங்க. Thankfully in one of these places there used to be a woman leadership coach who used to facilitate these kind of issues, and these kind of things are actually happening quite a bit in corporates. So அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர், நிறையா strong women, men, they are coming up and facilitating these things to ensure things are getting smooth. So but it is a wonderful journey, and அதை பார்த்து நிறையா கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி கோடிங்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஓகே. பிரியங்கா சோப்ரா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலி வந்து குட் கேர்ள்ஸ் டோன்ட் மேக் ஹிஸ்ட்ரி, போல்ட் கேர்ள்ஸ் டூ மேக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ விமன் பொறுத்த வரைக்குமே நம்ம ரொம்ப நிறையா மற்றவங்க பேச்சு நம்ம கேட்டு தான் ஆகணும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், நிறையா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் இப்போ கிட்ஸ் இருக்காங்கன்னா இட்ஸ் நாட் லைக், இப்போ நான் ஒரு டேரக்டர் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் மேம். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க, நான் என்னோட கிட்ஸை வந்து ஒரு சேஃபர் ஹேண்டில் என்னோட அப்பா அம்மாவும் அவங்க கிட்ட விட்டுட்டு தான் நான் வேலைக்கு வரேனே. பட் அப்படி வரப்போ என்ன ரொம்ப கில்ட் ஆக்குவாங்க, என்ன குழந்தை விட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே மென் அந்த மாதிரி வராங்க, இப்போ டேரக்ஷன் ஃபீல்டே வராங்கன்னா கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க. ஸோ இப்படி இந்த பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி என்னோட வீட்டில் வந்து there is a very nice balance in the sense என் ஹஸ்பண்டும் entrepreneur and we take equal turns to take care of the babies. ஸோ அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாருன்னா அவர் குழந்தைங்களை பார்த்துப்பார். ஸோ ஐ கேன் டூ மை திஸ் திங், ரைட். பட் அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் ஆச்சு. we had to work it out, we had to figure out what the other person is doing and what he feels, what I feel. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா வரும். அவள் பண்ணுறாடா, இது பண்ணுறா, இதெல்லாம் தான் நிறையா போயிட்டுருக்கும்ல, எனக்கும் அது மாதிரி வரும்ல. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி அந்த 2 பேர், ஸோ குழந்தைங்களை பார்த்துக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் மதர்ஸ் இது இல்லையா, இட்ஸ் என்டையர் ஃபேமிலி. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு பிரிங் அப் கிட்ஸ்னு, ரைட். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன் பர்சன். ஸோ இந்த தாத்தா பாட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்க போகிற ஸ்கூலு, அந்த மற்ற பேரண்ட்ஸ் வராங்க இல்லையா, அந்த அவங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா, இதெல்லாமே அந்த பார்ட்டிஸ் போகிறது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த குட் கேர்ள்ஸுன்னு சொன்னாங்க இல்லையா பிரியங்கா சோப்ரா, குட் கேர்ளை டிஃபைன் பண்ணது யார்? நோபடி. தேர் இஸ் நோ புக் சேஸ் குட் கேர்ள்னா என்னன்னா நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃபைன்ட் பை மென். ஓகே, குட் கேர்ள், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் மாதிரி இருக்கணும், இதெல்லாம் யார் குத்து விளக்கு பண்ணுறது? ஒரு ஆம்பளை. ஓகே, ஸோ அதை எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக தீஸ் ஹவ் பீன் டிஃபைன்ட் பை மென், ரைட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த என்டையர் right now the men that are around in this generation, the next generation are at least the educated, very progressive, right, and we progress quite well. So இதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக யோசிச்சு குட்டுங்கிறது என்ன, குட் கேர்ள்னா என்ன, அது ஏன் நமக்கு பொருந்தும். இப்போ எல்லாமே வந்து ஒரு சாய்ஸ் தான். நீங்கள் அந்த குட் கேர்ளுங்கிற டெஃபினேஷனை ஒத்துக்கலாம், ஒத்துக்காமையும் போகலாம். ஒத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சாய்ஸ், அது நான் எப்படி இன்னொருத்தட்ட அவங்கள்ட்ட போய் சண்டை போடணுமா, இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போகலாம். ஸோ இஃப் யூ ரியலைஸ் இன் லைஃப் at every minute you have a choice to do something and not to do something, and ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்கனாலே lot of things become simpler. ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு சாய்ஸே இல்லை, நம்மளை இப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க. உமன் தான் இப்படி இருக்கணும், ஒரு மருமகன் தான் இப்படி இருக்கணும், ஒரு மகன் தான் இப்படி இருக்கணும், அம்மா தான் இப்படி இருக்கணும், அம்மானா இந்த வயசுக்கு தான் வேலைக்கு போனால் இந்த வயசுக்கு வேலை போகக்கூடாது. இதெல்லாம் வந்து யாருமே எழுதி வைக்கல. இட்ஸ் ஆல் சொசைட்டலாக வி ஹவ் பீன் அப்படி பார்த்து இப்படி பழகிட்டோம், ரைட். ஒரு டைமும் நீங்கள் அதை கொஷின் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே a lot of things will clear up. அதை கொஷின் பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட். கொஷின் பண்ணிவிட்டு இல்லை அப்படி தான், சரி அங்கே சாரிங்க அப்படின்ட்டு போயிட்டான் தான் முடிஞ்சுது. ஓகே, பட் சி ஐ ஒன்ட் சே போல்ட் கேர்ள்ஸ்னால் இட்ஸ் நாட் அபவுட் ரிபெல்லியஸாக எழுந்து சண்டை போடணும், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை, ரைட். யூ ஹேட் பி ஃபேர் டு வாட் இஸ் அரவுண்ட் யூ, ரைட். யூ வில் ஹேவ் சில்ட்ரன், யூ வில் ஹேவ் ஹஸ்பண்ட், யூ வில் ஹேவ் இன்லாஸ், யூ வில் ஹேவ் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை, அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் நீங்கள் மட்டும் அவங்கள பார்த்துக்கலாம், அவங்களும் ஒன்றை பார்த்துப்பாங்க, அவங்களும் நம்ம குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. இஃப் மை பிஸ்னஸ் டசன்ட் டூ வெல், my husband's business is going to obviously cater to the family's financial circumstances, right. So it's an ecosystem. எல்லாருமே எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாமல் இருக்கணும். அதில் நம்ம பொசிஷன் வந்து ரொம்ப விக்கெட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், ரைட். அதை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் எப்படி நம்ம இது பண்ணி இந்த சவுண்டையும் நாய்ஸையும் பிரிக்கணும்ல. ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து இட்ஸ் அ மென்டல் இட்ஸ் அ மென்டல் மேக்கப் தட் யூ ஹேவ் டு, அந்த ரெசிலியன்ஸ் உள்ளேருந்து வரணும். ஒரு புக்கில் நான் பார்த்தேன், இப் கரேஜ் டு பி டிஸ்லைக்டுன்னு. ஓகே,
யூ ஷுட் பில்ட் த கரேஜ் டு பி டிஸ்லைக். வரவே வராது ஆக்சுவலி. நோ சொல்ல மாட்டோம். ஆமா. நம்ம லைட்டா ஒருத்தர் பிடிக்காம போயிடுச்சுன்னா பீப்பிள் ப்ளீசர் மாதிரி தான் நம்ம லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. லைட்டால இல்ல, பீப்புள் ப்ளீசர் தான், ரைட்? ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு மாமி என்ன சொல்லுவாங்க, ரைட்? திங்ஸ் லைக் தட். ஸோ ஐ திங்க் அந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அண்ட் பேசிக்கலி சேயிங் நோ வென் யூ ரியலி ஃபீல் நோ. நம்ம உள்ள நோன்னு நினச்சிட்டு வெளில எஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கே நம்மளை வந்து ஏமாத்திக்கிற மாதிரி தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மென்டல் ட்வீக்ஸ் நம்ம பண்ணாலே வில் டேக் டு a better place. இப்போ நீங்கள் வந்து ஆர்லா பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இட் ஆக்சிடென்ட்லி ஹேப்பன், பட் அதை நம்ம நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போகிறப்ப இப்போ இந்த மானிட்டைசேஷனோ இல்லைனா வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுவீங்களா மேம்? ஒரு ஆர்கனைசேஷனாக டெவலப் ஆகுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதை தாண்டி நம்மளுக்கு கரெக்டாக வந்து எல்லாருமே பீப்புள் மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்களை எப்படி பண்ணீங்க? ஒரு ஹெச்ஆர் டியூட்டிலாம் எப்படி பண்ணியிருந்தீங்க? ஸோ ஆர்லால இப்போ வந்து ஐ எம் தி ஒன்லி பர்சன், ரைட்? என்னோட ப்ரீவியஸ் ஸ்டார்ட் அப்லலாம் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆளில் ரெக்ரூட் பண்ணி பயங்கரமாக வந்து டீம் எல்லாம் பில்ட் பண்ணி அந்த மாதிரி. இப்போ வந்து ஆஸ் ஐ கெட் வைசர், ரைட், வி ஷுட் ஹேவ் இனஃப் ரிசோர்ஸஸ் டு கெட் பீப்புள். அவங்களுக்கு வந்து கிளியராக ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு. ஸோ என்னோட கரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுறது தான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. தப்பு நடக்காத எப்படி ஸ்டாப் பண்ணணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ராப்ளம் ப்ரிவென்ஷன், ஒன்று ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் ப்ரிவென்ஷன் தான் கஷ்டம். ஆனால் அதுக்கு வந்து வெளியில் பெருசாக இப்போ எப்படின்னா, ஒரு தீ பிடிக்காமல் பார்த்துக்கிறது வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. தீ கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றினோடனே அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவான்ல, அதை மாதிரி தான். ஸோ ப்ராப்ளம் ப்ரிவென்ஷனுங்கிறது இஸ் நாட் அ வெரி ஃபேன்சி திங் டு டூ. பட் அதுதான் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்த எப்படி ஓடிட்டு போகிறது. ஸோ இப்போது வந்து ஐ எம் ட்ரைங் எப்போவுமே எப்படின்னா, இந்த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹையர் பண்ணும்போது the culture of the company is very very important, right? So whenever I built teams, I used to build from to see the person behind the resume. நான் ஸ்கில்ஸ் பார்க்க மாட்டேன் யூஸ்வலாக. அவங்க யார், அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஒரு கோர் ஸ்ட்ரென்த் இருக்கும்ல. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் 2 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் Tier 3 சிட்டிஸ்லேருந்து எடுப்பேன். ஒரு மதுரை பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து ஒரு பையன், அந்த மாதிரி. அப்புறம் வந்து திருவண்ணாமலை. ஸோ சின்ன சின்ன இடத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு ஐ யூஸ் டு கிவ் தம் இங்கிலீஷ் ட்ரைனிங். பிகாஸ் they will be கோடிங்கில் சூப்பராக அடிப்பாங்க. ஆனால் கம்யூனிகேட் பண்ணும்போது பிரச்சனை வரும், ரைட்? ஸோ அண்ட் அதனால அவங்களுக்கு வந்து கேம்பஸில் பிளேஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எப்படியோ எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் ஒரு காலேஜில் போகும்போது, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் ஐ பில்ட் த ஃபர்ஸ்ட் 2 கம்பெனிஸ். ரைட் நோ ஆர்லால இட்ஸ் நாட் அ டெக் கம்பெனி yet. ஸோ அந்த டெக்னாலஜி பார்ட் ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ the way I'm probably build it more in terms of customer support, marketing, அந்த கஸ்டமர் எம்பத்தி யாருக்கு நிறையா இருக்கும், அந்த ஸ்கில்லுக்கான ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு நிறையா இருக்கும். ஸோ தட் இஸ் த வே ஐ பிளான் டு ஸ்கேல் இட் அப். இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அப்ரூவ் பண்ண முடியுமே மேம்? அந்த மாதிரி இப்போ டிஷர்ட் அந்த மாதிரி இருக்குது வந்து நம்ம ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஏதாவது வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்கா? டெஸ்டிங் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. ஸோ தி யூனிட்ஸ் தட் ஐ ஹேவ், அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து we don't manufacture the fabric, right? We buy the pre-made fabrics. ஸோ அதில் இருக்கும்போது நாங்கள் வந்து நல்ல டைஸ் யூஸ் பண்ணுறாங்களா, பயோடைஸ் யூஸ் பண்ணுறாங்களா. எங்களோட பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலி பயோடிகிரேடபிள், ரைட்? இட்ஸ் பியூர் காட்டன் ஆர் கேன்வாஸ். அதில் வந்து ப்ளீச் எல்லாம் கிடையாது, அண்ட் அதில் வந்து பெயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. எங்களோட ஆர்ட்டோட பிரிண்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் அது கூட இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் எம்டி பேக், ரைட்? ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம இந்த சஸ்டைனபிலிட்டி, பயோடிகிரேடபிள் பண்ண முடியுமா, அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் பாலிஸ்டர் கலக்காமல், ரைட்? 100% காட்டன் சொன்னாலும் ஸ்டிச்செல்லாம் பாலிஸ்டர்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னா துணி நிற்காது, ரைட்? ஸோ அதெல்லாம் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, ரைட்? பிகாஸ் வித்வுட் த லேபிள் வில் பி satin, it will still be polyester, right? There will be some 1 or 2% which will still make the fabric whole. ஸோ நம்ம அந்த மாதிரி 100% அந்த மாதிரி ஃபுல் ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு இது வந்து எவ்வளவோ கரெக்ட். இட் இஸ் 100% காட்டன், ரைட்? பட் 100% ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டிச் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இட் ஸ்டில் ஹேஸ் டு ஹோல்ட், ரைட்? ஸோ அதனால் எங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஹோல்ட் பண்ண முடியுமோ, அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பயங்கர ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வாங்கிட்டு ஒரு தடவை வாஷ் போட்டிங்கன்னா சிலர்லாம் வந்து அப்படியே சுருங்கி போயிடும், ரைட்? அண்ட் த காஸ்ட் வில் பி வெரி ஹை டு மேனுஃபேக்சர் தட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அஃபோர்டபிலிட்டியும் பார்க்கணும், சஸ்டைனபிலிட்டியும் பார்க்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக. சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று வந்துச்சு மேம். பிகாஸ் எனக்கு ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்கு, நான் அதை வரைகிறேன், அதை பிஸ்னஸ் ஆக்குறேன்ட்டு. பட் சஸ்டைனபிள் நான் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணுன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட்? ஆர்ட் எப்படி நான் பிரிண்ட் தான் பண்ண போகிறேன், ஓகே? அந்த டிஷர்ட்டில் நான் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ பண்ணுற போகிறோம், அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ஒரு 2 வேல்யூ ஆட் இருந்தால் இட்ஸ் பெட்டர், ரைட்? பர்சனலி I won't go and buy something that has lot of polyester, because Chennai heatல unless you are inside the AC it's not going to work out. And I assume that நம்ம சென்னையில் இருக்கனால நம்மளோட ஆடியன்ஸும் நிறையா சவுத்தில் இருப்பாங்க. எங்களோட டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் ரிலேட்டட் இருக்கும்.
யூனோ வி ஆர் கம்மிங் அப் வித் அ கலெக்ஷன் கால் டால்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தா மரப்பாச்சி பொம்மை பற்றி, ஐயனாரை பற்றி, இந்த மாதிரிலாம் இருக்கும், ரைட்? ஸோ நிறைய பேர் தமிழ் பிரிண்ட்ஸாக நாங்கள் பாப் கல்ச்சர் கிட்ட போல, பட் ட்ரெடிஷ்னல் தமிழ், ரைட்? கோலம் போடுறதை பற்றி, தமிழ் மந்த்ஸை பற்றி, மார்கழி கோலம்னு ஒரு டிசைன் இருக்கும். அப்புறம் வந்து 32ன்னு ஒரு டிசைன் கொண்டு வரோம். அது வந்து ஏதோ ஒரு மாதம் வந்து தமிழ் மாதத்தில் மாசின்னு நினைக்கிறேன், அது வந்து 32 days, அது யாருக்கும் தெரியாது, ரைட்? ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ரைட்? நிறைய விஷயம் இருக்குது நம்மளோட கல்ச்சரில். அதெல்லாம் வந்து இந்த பாப் கல்ச்சரில் இட்ஸ் கெட்டிங் ஹிடன், ரைட்? தமிழ் டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா டயலாக்ஸ் டிஷர்ட் தான் இப்போது பிரபலமாக போயிட்டுருக்கோம், ரைட்? அப்போ தமிழ் டிஷர்ட்டா அது அப்படிம்பாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும், திருவருட்பா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், விச் கேன் பி ஓன், ரைட்? அண்ட் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட்டோ, இது என்ன, இது வேறு மாதிரி இருக்கே, தமிழா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக எப்படி இந்த ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வருது, அந்த மாதிரி தான் எங்களோட டிசைன் தீம், ரைட்? அப்படி பண்ணும்போது கடைசியில் நீங்கள் ஏன் சஸ்டைனபிலிட்டினா, நான் என்னென்னா டிசைன் பண்ணிக்கலாம், அது கடைசியில் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் நீங்கள் போட போகிறீங்க, வேர்த்து கொட்டிச்சுன்னா என்ன தான் டிசைன் இருந்தாலும் யூ ஆர் கோயிங் டு ஹேட் இட் ஃபார் இட், ரைட்? த எக்ஸ்பீரியன்ஸ் கெட்ஸ் கில். ஸோ அதுக்காக தான் இந்த சஸ்டைனபிலிட்டி, பயோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஒரு ஃபுல் ஜேர்னியை ரொம்ப அமேசிங்காக சொல்லிட்டீங்க. இதுதான் நான் பண்ணேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் புக்காக மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட லைஃப்லேருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இது எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் என்னோட லைஃப் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? 2 விஷயம் முன்னாடி சொன்னது தான். ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஆண்டர்ப்ரனர் ஆகாதீங்க, ரைட்? இன்னும் ஒன்று வந்து எங்கே ஸ்கேல் ஜாஸ்தியாக இருக்கோ அதை கொஞ்சம் யோசிக்கணும், ரைட்? நான் ஒரு விஷயத்த ஒரு தடவை பண்ணினேன்னா அது எப்படி எனக்கு 10 times ரிப்பீட் பிஸ்னஸ் வரும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் பேக்ஸ்னு ஒரு பசங்க நேற்றுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதில் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பேக்கும் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் நாட் ஸ்கேலபிள். நான் ஒரு நாளைக்கு ஒரு பேக் தான் பண்ண முடியும், இல்லை 2 பேக் தான் பண்ண முடியும், ரைட்? பட் அதுவே நீங்கள் வந்து டிஜிட்டலாக பண்ணி அந்த பேக்கை வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸ்கேலபிள். ஸோ அந்த ஸ்கேல் உங்கள் ஒரு எஃபர்ட் ஒரு தடவை போட்டிங்கன்னா மல்டிப்ளை எப்படி ஆகும், அது இஸ் அ கிரேட் திங் தட் யூ ஹேவ் டு. ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 10 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஹவு யூ திங்க் அபவுட் ஸ்கேல் அண்ட் டோன்ட் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் பிகாஸ் யூ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். Have your heart at the right place, put your heart and effort there. Correct. The results will automatically come to you, right? As we both of us said, universe will conspire if you do everything right? Exactly. So and the 2 things I think people have to keep in mind. So amazing, ma'am. Na sonna mari it's a wonderful conversation. Thank you for your time, ma'am. Thank you Kanmani. Thanks a lot. Bye.